இவ்வளவு சுதந்திரமா சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு முதல்ல பாராட்டிரும். ஆனா இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது அரசியல் இருக்கா அப்படின்றதையும் நம்ம கேள்வி கேட்கணும். ஏன் இன்னைக்கு சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு பேச்சு திருமாவளவன்ட்டு இருந்து வருது அப்படின்றது. இது தாவேகாவை பற்றி சொல்லும் போது மறைமுகமா அவரு திமுகவுல இருந்து பிரிஞ்சு வந்ததை நியாயப்படுத்துறாரு அப்படின்றதும் நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஒரு குற்ற உணர்வு எதுக்குங்க? அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டா எதுக்கு குற்ற உணர்வு வரணும்னு எனக்கு புரியலையே. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு அப்படின்னா இவர் ஆக்டிவா ஒரு பிளேயரா உள்ள இறங்கி இருக்கணும், களத்துல குதிச்சிருக்கணும். குதிச்சு இவங்க திமுக அதிமுக 2 பேரை ஒன்னா வச்சு எடுங்கடா எனக்கு ஓட்ட போடுங்கடா அப்படின்னு பண்ண வச்சிருக்கணுங்க இவரு. அந்த இனிஷியேட்டிவ் ஏன் இவர் எடுக்கல? இவர் ஒரு முன்னணி சக்தியாக இருந்து இந்த அரசியலை நான் ஏன் போக்குக்கு கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரல. அது இந்த விஜய்க்கு இருந்துச்சுங்க. ஆதவர்ஜுனா பண்றாரு பாத்தீங்களா அரசியல், என்னென்ன கூத்து நடக்குது அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இதெல்லாம் எப்படி துணிஞ்சு அவரால் செய்ய முடியுது? அந்த அரசியலுக்குன்ட்டு அதுக்குன்ட்டு ஒரு எத்திக்ஸ் இருக்குது. அந்த எத்திக்ஸ அது முழுசா அவர் உள் வாங்கல. அதுல அவருக்கு தயக்கம் இருக்கு. இதனால 107 சீட்டா தாவேகா கையில இப்ப இருக்கு. அது 118 ஆகணும். அந்த 118மே தாவேகா எம்எல்ஏஸா இருக்கணும். அதுக்கு என்ன வழி? இன்னும் ஒரு சீட்டு தான் வேணும். அதுக்குதான் நம்ம வைகோ, புரட்சி புயல் வைகோ இருக்கிறாரு. முதல் கட்டம் திமுகவிலிருந்து எம்எல்ஏஸ் கொண்டு வந்தது. 2வது திமுகவிலிருந்து வந்தவங்க எல்லாரையுமே கழட்டி விட்டுட்டு புதிதாக பாஜகவோடு அனுசரணையாக செல்லக்கூடிய கூட்டணி கட்சிகளோடு ஒரு கூட்டணி அமைச்சரவையை அமைப்பது. அதாவது தாவேகாவினுடைய 3வது கட்ட திட்டம் இருக்கு இல்லையா, செயல் திட்டம். அந்த திட்டத்துக்கு பலியாக போறதுல திமுகவில் இப்போ எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஆட்கள் கூட இருக்கலாம். அவர் இந்த தேர்தலில் நிக்கணும், இடைத்தேர்தலில் நிக்கணும், அவர் எம்எல்ஏ ஆகணும், சட்டமன்றத்துக்குள்ள போகணும், அவர் துணை முதலமைச்சர் ஆகணும். துணை முதலமைச்சர் ஆகிறது அப்ப வாய்ப்புகள் கிடைச்சா முதலமைச்சராகவே ஆகணும். தலைவர் திருமாவளவன் ஒரு பேட்டி அளிச்சிருக்கிறாரு. அந்த பேட்டியில சொல்லியிருக்கிறாரு, அமைச்சரவை நாங்க இடம்பெற்று விட்டோம் என்ற காரணத்தினாலே அக்கட்சியுடன் கூட்டணி சேர்த்து விட்டோங்கிறது அர்த்தம் கிடையாது. நாங்க இன்னமும் அந்த கூட்டணியை உருவாக்கி கொள்ளவில்லை. எந்த நேரத்துல வேணாலும் அமைச்சரவையில இருந்து நாங்க வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருக்கிறாருப்பா. அவருடைய கருத்தை சொல்லி இருக்கிறாரு. இவ்வளவு சுதந்திரமா சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு முதல்ல பாராட்டிரும். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு கூட்டணியில சேர்ந்து, கூட்டணி அமைச்சரவையில சேர்ந்து அமைச்சராகவும் இவர் கட்சியில ஒருத்தர் இருக்கும்போது இவ்வளவு சுதந்திரமா ஒருத்தர் கருத்தை சொல்லி இருக்கிறாரு கட்சியினுடைய தலைவர் அப்படின்னா அது உண்மையிலே நம்ம பாராட்டணும். இது ரொம்ப துணிச்சலான முடிவு, பேச்சு அப்படின்னு நமக்கு அடுத்த ஃபேஸ் வேல்யூ தோணுது. அதனால அதை நம்ம பாராட்டிடுவோம். ஆனா இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது அரசியல் இருக்கா அப்படின்றதையும் நம்ம கேள்வி கேட்கணும். ஏன் இன்னைக்கு சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு பேச்சு திருமாவளவன்ட்டு இருந்து வருது அப்படின்றது. இந்த சுதந்திரத்தை பற்றி பேசுறது, கூட்டணியை இன்னும் நாங்க ஃபார்ம் பண்ணல, தாவேகா கூட சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கல, அப்புறம் ஆனா கூட்டணி அமைக்காம கூட்டணி அமைச்சரவை அமைக்க முடியுது, எப்படி இது சாத்தியமாகுது? அப்புறம் அமைச்சரவையில இடம் பெற்றாலுமே நாங்க எப்ப வேணாலும் பிரிஞ்சு போகலாம் அப்படின்றாரு. இந்த சுதந்திரம் எல்லாருக்குமே இருக்கு. இப்ப தாவேகா அமைச்சர் ஒருத்தர், தாவேகா கட்சியை சேர்ந்தவரு, இப்ப ஆதவர்ஜுனாவே எடுத்துக்கோங்க. ஆதவர்ஜுனா கட்சி தாவேகாவுடைய அமைச்சரா இருக்கிறாரு. அவருமே எப்ப வேணாலும் பிரிஞ்சு போறதுன்னா போகலாம். அமைச்சர் பதவியை எப்ப வேணாலும் ரிசைன் பண்ணலாம், எப்ப வேணாலும் அவர் கட்சியை விட்டு போகலாம், எப்ப வேணாலும் அவர் போய் திரும்ப தாய் கட்சியாகிய விசிகாவுக்கு போகலாம், இல்ல அதனுடைய பாட்டி கட்சியாகிய திமுகவுக்கு கூட அவர் போகலாம். ஆதவர்ஜுனா எங்க வேணாலும் போகலாம். இல்ல அந்த சுதந்திரம் எல்லாருக்குமே இருக்கு. இவர் அந்த அர்த்தத்துல சொல்றாரா? அப்படின்னா இன்றைக்கு இத பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? கூட்டணி அமைப்பதை பற்றியும், கூட்டணியில அதுக்கு ஒரு பேர் கொடுக்கறத பத்தியும் அந்த பேச்சுகள்லாம் வந்தது பாத்தீங்களா? அந்த எம்பி ஒருத்தர் இப்ப தேர்ந்தெடுத்தாங்க, காங்கிரஸ் எம்பி.
அவரு எப்ப பார்த்தாலும் அவர்தான் பிரச்சனை. அதாவது இப்ப தமிழ்நாடு சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு அவர் ஒரு முக்கியமான மூல காரணமா இருக்கிறார். பிரவீன் சக்கரவர்த்தின்றவரு. அவரு அவரு இஷ்டத்துக்கு இது மாதிரி கூட்டணிக்கு ஒரு பேரை கொடுத்து இந்த கூட்டணி சார்பா நான் எம்பி ஆகிறேன் அப்படின்ற ரேஞ்சில் அவர் வந்து இப்போ போட்டது. அதுதான் அந்த இடதுசாரிகள் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அப்புறம் இவர் போய் சமாதானம் பேசி அப்படி ஒரு மாதிரி செட்டில் ஆயிருச்சு. அது இப்ப இந்த பின்னணியில தான் திரும்ப பேசுறதையும் பார்க்கணும். அந்த அவங்களுக்கு கூட்டணியில் சேர்வதற்கும் கூட்டணியிலிருந்து பிரிந்து செல்வதற்கும் உரிமை இருக்குது அப்படின்றது. இது தாவேகாவை பற்றி சொல்லும் போது மறைமுகமா அவரு திமுகவுல இருந்து பிரிஞ்சு வந்ததை நியாயப்படுத்துறாரு அப்படின்றதும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். திமுக கூட்டணியில நீங்க ஒன்னா இருந்தீங்க, தேர்தல் வரைக்கும் இருந்தீங்க, தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்த பிற்பாடும் உறுதியா இருந்தீங்க. அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பதவி அது இதுன்ட்டு எல்லாம் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வருது, அந்த ஆட்சி அமைக்கிறதுல அந்த சூழ்நிலையில நீங்க வந்து தாவேகாவுக்கு போறீங்க. அப்படிங்கும்போது நீங்க திமுக முதுகுல குத்திட்டு போனீங்க அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க இல்லையா? அதாவது ரொம்ப கசப்பினுடைய உச்சமாக அந்த வார்த்தை சொல் போர் நடந்தது திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையில. இப்போ இந்த கான்டெக்ஸ்ட்ல தான் இவரு எப்பா நாங்க திமுகவுல இருந்து மட்டும் பிரிஞ்சு வரல, அது மட்டும் பெரிய விஷயம் இல்ல, அமைச்சரவையிலேயே இருக்கிறோம், இங்க இருந்தே கூட நாங்க எப்ப வேணாலும் போக முடியும் அப்படின்னு சொல்றது எதுக்கு அப்படின்னா முன்னாடி அவங்க திமுகல இருந்து வந்ததை நியாயப்படுத்திக்கிறதுக்கான ஒரு முயற்சி அப்படியும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப இதை விட இன்னும் பல காரணங்கள் இருக்கு. நீங்க அடுத்தடுத்த இதுல நம்ம பேசுவோம் அதை பத்தி. தொடர்ந்து அந்த பேட்டியில வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறப்போ ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாரு. திருமாவளவன் வந்து காட்டுமன்னார் கோயில்ல போட்டியிடறதா இருந்துச்சு, அதை வந்து போட்டியிடலன்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கிட்டீங்க. இன்னைக்கு நிலைமைக்கு அதை வந்து நம்ம தவறான முடிவு எடுத்து விட்டோமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா? ஏன்னா வெற்றி பெற்றிருந்தா நேரம் அமைச்சர் ஆகியிருந்திருக்கலாம். அதனால வந்து நீங்க தேர்தல போட்டியிடாத குறித்து வருத்தமா இருக்குதா அப்படிங்கிற கேள்விக்கு அவர் சொன்னாரு. ஏன் திருமாவளவனுக்கு வந்து பதவி ஆசை அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்குறீங்க? எனக்கு வந்து அமைச்சராகிறதுக்கும் விருப்பம் கிடையாது. ஆதவர்ஜனாவே சொன்னாரு, நீங்க வந்து அமைச்சரோட இடம்பெறணுங்கிறதா என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி தாவேகால இருந்து தொடர்ந்து கருத்துக்கள் வந்துட்டு இருந்துச்சு. ஏன் விஜயே வந்து எனக்கு போன்ல தொடர்பு கொண்டு பேசினப்போ நீங்க அமைச்சரவையில இடம்பெறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு துணை முதலமைச்சர் அப்படிங்கிற திட்டம் வந்து எங்களுக்கு கிடையாது, அதனால நீங்க அமைச்சரவையில நீங்க இடம்பெறணுங்கிறது தொடர்ந்து தாவேகால இருந்து வலியுறுத்திட்டே இருந்தாங்க. எனக்கு வந்து பதவி ஆசை கிடையாது, தொடர்ந்து வன்னிய அரசு தான் இருக்கணுங்கிறதா நான் வலியுறுத்திட்டு இருந்தேன் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவர் முன் வச்சிருக்கிறாரு. அவரு ஆமா இது நல்லாதான் சொல்லியிருக்கிறாரு. காட்டுமன்னார் கோயில்ல இருந்து அந்த தேர்தல்ல போட்டியிடாம பின்வாங்கினது, அதுக்கு பதிலாக வேற ஒருத்தரை நிறுத்தி வச்சது, அதுக்கு சமாதானங்களை சொல்றாரு. இப்போ அவருக்கு பதவி ஆசை இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவருடைய சில இன்டர்வியூஸ் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஏன் திருமாவளவன் முதல்வராக முடியாதா, திருமாவளவர் ஏன் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாதா அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்பாரு. அந்த கேள்வி எல்லாம் கேட்கும்போது நம்ம ஏன் ஒரு தலித்து முதல்வராக முடியாது, ஏன் ஒரு தலித்து பிஎம் ஆக முடியாது, பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது, ஏன் உயர்ந்த பதவி உச்ச பதவிக்கு ஏன் ஒரு தலித்து வர முடியாது அப்படின்ற அந்த ஆதங்கம் அவர்கிட்ட இருந்துச்சு இல்லையா? அந்த ஆதங்கத்தை நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு, அவரோட நம்ம ஒத்து உணர முடிஞ்சது. அவர் கேட்ட கேள்வி சரியான கேள்விதான் அப்படின்ட்டு. அதே திருமாவளவன் இப்போ எனக்கு வந்து பதவி ஆசையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றது அதுல ஒரு முரணா தெரியுது. பதவி ஆசைக்கு ஏன் இருக்கக்கூடாதுன்ற, ஏன் பதவிக்கு ஆசைப்படக்கூடாது, பதவிக்கு படக்கூடாது அப்படின்னா இப்ப எப்படி அந்த அமைச்சரவையில போய் சேர்ந்தாங்க? அமைச்சரவையில சேர்ந்ததுக்கு அவரு காரணம் என்ன சொன்னாரு? கட்சியினுடைய உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த தாவேகாவை சப்போர்ட் பண்ணணும்னு முடிவு எடுத்தோம். அப்புறம் கட்சியில இருக்க உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து அமைச்சரவையில பங்கெடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க. இதுல எனக்கு உடன்பாடு இல்லாட்டினாலும், திருமாவளவனுக்கு உடன்பாடு இல்லாட்டினாலும் கட்சி தலைவர் அப்படின்ற முறையில இதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இப்ப அதேதான் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய அமைப்பாக இருக்கக்கூடிய, இயக்கமாக இருக்கக்கூடிய அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதுல இருக்கக்கூடிய அந்த மக்கள் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த முடிவை ஏத்துக்கிறோம் இல்லையா? இப்ப அது தலைவர் அப்படின்ற முறையில ஏன் திருமாவளவன் அப்படின்ற ஒரு நபரை
இந்த கட்சி நீங்க அமைச்சராகுங்க அப்படின்னு சொன்னா ஏன் அவர் வந்து அமைச்சராக அது ஏத்துக்க மாட்டாரா? ஏத்துக்க தானே செய்வார் அவரு. ஏன்னா அதுதானே அந்த அந்த கட்சியினுடைய செயல்பாடாகவும் இருந்திருக்கு. கூட்டணிய சப்போர்ட் பண்றது, அப்புறம் கூட்டணி அமைச்சரவையில பங்கெடுக்கிறது, இது எல்லாமே யார் முடிவு செஞ்சது? கட்சியினுடைய தொண்டர்கள் முடிவு செய்யறாங்க. ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க அந்த அதிகாரம் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த முடிவை அதுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் மதிக்கிறார். இப்ப அதே மாதிரி கட்சியினர் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி திருமாவளவன் அப்படின்ற ஒரு நபரை அமைச்சராகணும், துணை முதலமைச்சராகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அதை ஒத்துக்க மாட்டாரா? ஒத்துக்கிறது தானே அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு செய்யக்கூடிய மரியாதையாக இருக்கும். அது ஏத்துக்கிறதாக இருக்கும். அப்பதானே உண்மையான அந்த மக்கள் ஆட்சி முறை அந்த கட்சிக்குள்ள நிலவுது அப்படின்றத நிறுவ முடியும். இல்ல அதனால திருமாவளவன் உண்மையிலேயே பற்று இல்லாதவராக இருக்கலாம். ஆனா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பார்வையில இருந்து இத அணுகும் போது அவரு நான் அமைச்சராகணும், நான் முதல்வராகணும் அப்படின்னு அந்த அதிகாரத்திற்கு வருவது, அந்த அதிகாரத்தை பதவிக்கு வந்து அந்த அரசியல் பதவியை மக்களுடைய நலனுக்காக பயன்படுத்துவது. இப்ப திருமாவளவன் முதல்வராக இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா இவர் விஜயனுடைய அரசு நடத்தக்கூடிய விதம் இருக்குது இல்லையா, த ஸ்டைல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்னன்ஸ், அந்த ஸ்டைல் ஆஃப் கவர்னன்ஸ் திருமாவுக்கு வித்தியாசமா இருக்குமா இல்லையா? கண்டிப்பா இருக்குமா இல்லையா? அது இன்னும் கம்பேரிட்டிவா சொல்றதுன்னா நான் அதுக்கு கொஞ்சம் தயக்கத்தோட தான் சொல்றேன். இப்போ விஜயனுடைய அந்த கவர்னன்ஸை விட திருமாவுடைய கவர்னன்ஸ் பெட்டரா இருக்குமா இல்லையா? ஏன்னா யோசிக்கிறீங்க, இதுக்கெல்லாம் நம்ம வந்து நடுநிலையில அப்ஜெக்டிவா தான் நம்ம பேசுறோம். திருமாவளவனுடைய கவர்னன்ஸ் கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். ஏன்னா அவருடைய அனுபவம் வேற, அவர் வந்த விதம் வேற, அவர் நடந்து வந்த அந்த பாதை வேற, அவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை இருக்குது இல்லையா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வரலாறு நீங்க பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா நிச்சயமா நம்ம சொல்ல முடியும், அடிச்சு சொல்ல முடியும். திருமாவளவன் முதல்வராக இருந்தா அவருடைய ஸ்டைல் ஆஃப் கவர்னன்ஸ் certainly it will be much much better than விஜய் மட்டும் இல்லைங்க, ஸ்டாலின் அவரை விட பெட்டரா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி நிச்சயமா பெட்டரா இருக்கும். ஏன் ஜெயலலிதா, ஐ வுடன்ட் யோசிக்கணும், தயக்கம் தேவையில்லை. ஜெயலலிதாவினுடைய நிர்வாகத்தை விட நிச்சயமாக இவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பெட்டராகத்தான் இருக்கும். ஏன்னா திருமாவளவன்றது ஒரு 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 ஆள் மட்டும் கிடையாதுங்க, அவர் ஒரு கருத்தியல், அவர் ஒரு வாழ்வியல், அவர் ஒரு தத்துவம். இது எல்லாமே திருமாவளவன். அவர் ஒரு வரலாறு. நான் சொன்ன உடனே அவரை வந்து நான் பெருசா இது பண்ணி சொல்றேன், அவரை புகழ்ந்து சொல்றேன், இல்ல அப்படி நான் புகழ்ந்தெல்லாம் சொல்லல. நம்ம கண்ணு முன்னாடி நான் அவர் எப்படி வாழ்ந்தாரு, எப்படி வந்தாருன்றதை நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு தானங்க இருக்கிறோம். பார்த்தது தானே. இப்ப இருக்கக்கூடிய அந்த இளம் தலைமுறைக்கு வேணா அவர் நடந்து வந்த பாதை முழுசா தெரியாம இருக்கலாம். ஆனா இப்ப உங்களுக்கு மாதிரி ஆட்களுக்கு, இந்த ஜென்சிக்கே ஓரளவிற்கு அவரை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதனால திருமாவளவன் இந்த மாதிரி யோசிச்சு மழுப்பி தயங்கி தடுமாறி இது ஏதோ தப்பு செய்யறோம் அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு எதுக்குங்க? அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டா எதுக்கு குற்ற உணர்வு வரணும்னு எனக்கு புரியலையே. ஏன் அது தொடர்ந்து அவர் அந்த தப்பு இல்ல, அது ஏன் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? அவருக்கு என்ன தன்னம்பிக்கை குறைவாக இருக்கா? இன்னும் இல்ல அவருக்கு வந்து அந்த நம்மளால முடியாது. அவர் வந்து அந்த மாதிரி இந்த அதிமுக திமுக பொது முதலமைச்சர் வேட்பாளரை வந்து நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து நான் வந்து அது பண்ணியா தான் எடுத்துக்கிட்டேன், சிரிச்சேன் அப்படிங்கிறதா திரும்பவுமே அதை பதிவு பண்றாரு. அதுதாங்க எனக்கு அந்த வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திருப்பி அவர் சொல்லிக்கிட்டே தான் இல்ல. அதுதான் இப்ப இவர் ஒரு பாசிவா எடுத்துக்கிறாரு. பாசிவா இருந்துகிட்டு இது வந்து இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றாரு. இல்லங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு அப்படின்னா இவர் ஆக்டிவா ஒரு பிளேயரா உள்ள இறங்கிருக்கணும், களத்துல குதிச்சிருக்கணும். குதிச்சு இவங்க திமுக அதிமுக 2 பேரை ஒன்னா வச்சு எடுங்கடா எனக்கு ஓட்ட போடுங்கடா அப்படின்னு பண்ண வச்சிருக்கணுங்க இவரு. அந்த இனிஷியேட்டிவ் ஏன் இவர் எடுக்கல? இவர் வந்து பின்னாடியே இருந்துகிட்டு இன்னுமே தயங்கி பதுங்கி பயந்து
அந்த ஒரு 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 தாழ்வு மனப்பான்மையோட எதுக்கு இன்னும் இருக்கணும்? அதை விட்டுட்டு வெளியில வரணுங்க. அக்ரெசிவா இறங்கணும். இவர் அக்ரெசிவா இருந்த ஆள் தான். இயக்கமாக இருக்கும்போது அத்து மீறுவோம், திருப்பி அடிப்போம் அப்படின்னு எல்லாம் சொன்னவர் தான். அப்படி சொல்லித்தான் இயக்கத்தை கட்டி எழுப்பினார். விடுதலை சிறுத்தைகள் அமைப்ப இயக்கமா கொண்டு வந்தாரு. கட்சியாகி இப்போ அரசியலுக்குள்ள களத்துக்குள்ள போய் இது ஆக 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 அந்த வீர உணர்வு, உரிமை உணர்வு மழுங்கடிக்கப்பட்டுக்கிட்டு வந்திருக்குதோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. அது பரவலா எல்லாருக்குமே இருக்கு. அவருக்குமே அந்த உணர்வு தோன்றிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன் நான். அதனால இவர் ஆக்டிவ் ரோல் பிளே பண்ணிருக்கணுங்க. பாசிவா என்னைய நீங்க தேர்ந்தெடுப்பாங்க, ஒரு தலித்தை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க ஏன் சொல்றீங்க? தலித்தை தேர்ந்தெடுக்க வைங்க நீங்க. அதுக்கான ஒரு சூழல் வந்துச்சா? அழகான ஒரு சூழல் வந்துச்சு. நான் ஏற்கனவே முன்னாடிங்க இந்த ஜெயலலிதா இறந்த டயத்துல அப்படி ஒரு சூழல் வந்தது. அப்போ அவர் இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த கட்சிகளுக்கு, எல்லா கட்சிகளிலும் இருக்கக்கூடிய அந்த தலித் எம்எல்ஏஸ், பட்டியலின எம்எல்ஏ அவங்கள ஒருங்கிணைச்சிருந்தாலே அப்போ முதல்வரா கன்சென்சஸ் கேண்டிடேட், கன்சென்சஸ் சீஃப் மினிஸ்டரா ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவங்க வந்திருக்க முடியும். அது திருமாவளவனாவே கூட இருந்திருக்கலாம். அப்போ அப்படி ஒரு சூழல் இருந்துச்சு. சரி, அதை விட்டுட்டாங்க. ஏன்னா அது பல கட்சிகளை சேர்ந்து அதுல இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் எல்லாம் அமைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் சிரமமாக இருந்திருக்கும் அந்த காலகட்டத்துல. ஆனா இப்ப இந்த 2026ல சூப்பரான சிச்சுவேஷனுங்க. இந்த பக்கம் ரெடியா இருக்காங்க, அந்த பக்கம் ரெடியா இருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்க ஓப்பனா இருந்தாங்க. இந்த ஐடியாவுக்கு ஓப்பன்னஸ் இருந்தது. ஒரு வெறுமனே ஒரு ஐடியா அளவுலயே பேசினாங்கன்னே வச்சுக்கிருவோமே. ஒரு கருத்து அளவுல பேசினாங்க அப்படின்னாலுமே இந்த அளவிற்கு வந்திருக்கிறாங்க அப்படின்றத உடனே போய் கிராப் பண்ணிருக்கணும்ல. அப்படியே போய் அபகரிச்சிருக்கணும்லங்க. வேற யாராவது இருந்தா கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. திருமாவளவன் இருக்கிற இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா, தலித் அல்லாத ஒரு பட்டியல் இனத்தை சேராத ஒருத்தர் இருந்திருந்தா கண்டிப்பா அதை செஞ்சிருப்பாங்க. இப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது அதை மிஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப அதனால இவரு ஒரு கையேலாகாத தன்னம், இன்னும் அவருக்கு இந்த கான்பிடன்ஸ் வரல, தன்னம்பிக்கை இன்னும் வரல போதிய அளவுக்கு. இந்த அரசியல்ல ஒரு முன்னணி சக்தியாக இருந்து இந்த அரசியலை நான் ஏன் போக்குக்கு கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரல. அது இந்த விஜய்க்கு இருந்துச்சுங்க. எந்த அனுபவமுமே இல்ல, அரசியல்னா என்னன்னே தெரியாது, அப்படித்தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அவர் பாருங்களேன், பண்ண முடிஞ்சுச்சா? முதன்மை சக்தினாரு. கடைசியில பாத்தீங்கன்னா தனிச்சு நின்னு 35%ங்க. அதிமுக, திமுக இந்த கட்சிகள் பழம்பெரும் கட்சிகள்ன்றாங்க. அந்த கட்சிகள் எல்லாம் தனிப்பட்ட கட்சிகளாக அவங்க வாங்கின வாக்குகளை விட அதிகமா 35% ஓட்டுகளை வாங்க முடிஞ்சிருக்கு தனியா. அந்த கான்பிடன்ஸ் இருந்துச்சு இல்லையா? அந்த கான்பிடன்ஸ் வேணும்ன்ற நான் திருமாவுக்கு. அப்படி நான் அவரு விஜய் இவருக்கு ஒரு மாடலா சொல்லல, அவர் முன்மாதிரி அப்படி நான் சொல்லல. இந்த கான்பிடன்ஸ்ன்ற அந்த ஐடியாவுக்கு மட்டும்தான் இந்த உதாரணத்தை சொல்றேன். மத்தபடி திரும்ப விஜய்கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பெருசா இல்ல. அரசியலை பொறுத்த மட்டும் இல்ல, ஆனா அரசியல் தந்திரங்களை பொறுத்த மட்டும் இல்ல, சில விஷயங்களை அவர் தெரிஞ்சுக்கணும். அதனால இப்போ இந்த கான்பிடன்ஸ் அப்படின்றது இவருக்கு இல்ல. அதனால இப்போ தலித் ஒரு முதல்வர் ஆகுறதுக்கு அதை நான் ஃபன்னியா எடுத்துக்கிட்டேன் அப்படின்றதெல்லாம் உடன்பாடே கிடையாது. திருமாவளவன் அப்படி சொல்லியிருக்கவே கூடாது. அது திரும்ப திரும்ப சொல்றாரு. முதல்ல சொன்னாரு சரி, இப்போ இந்த இன்டர்வியூலையுமே கூட கலந்துரையாடல்ல திரும்ப அதை சொல்லி இருக்கிறதுன்றது ஏற்புடையதே கிடையாது. திரும்ப அதை ரீகன்சிடர் பண்ணணும். அவரு ஃபெயில் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். திருமாவளவன் அவருக்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பை நழுவ விட்டார். அவருடைய தன்னம்பிக்கை குறைவுனால அவர் நழுவ விட்டுட்டாரு. இது அரசியலுங்க. அரசியல்னு வந்துட்டா நீங்க இதுக்கு இந்த மினிஸ்டரா போய் சேர்ந்ததவே ஒரு குற்ற உணர்ச்சியோட இன்னும் பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு இவ்வளவு சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. நாங்க அமைச்சர் ஆவோம், அதிகாரத்துல பங்கு பெறுவோம், முடிஞ்சுனாக்க நாங்க விஜயை கூட காலி பண்ணிட்டு நாங்க சிஎம் ஆவோம் அப்படின்ற ரேஞ்சில போகணுங்க. அப்படி செய்யறத பத்தி நான் சொல்லல. ஏன்னா நான் அந்த உணர்வு நிலைய சொல்றேன். அந்த மாதிரி இருக்கணும். அதான் அரசியல். இப்ப ஆதவர்ஜுனா பண்றாரு பாத்தீங்களா அரசியல். என்னென்ன கூத்து நடக்குது அப்படின்றத எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இதெல்லாம் எப்படி துணிஞ்சு அவரால் செய்ய முடியுது? இல்ல இந்த மாதிரி நம்ம மோசமா செய்யுங்க, அறம் இல்லாம செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லல. அரசியல் அறம் எதுவோ அதை நீங்க செய்யுங்கன்ற. அரசியல்ல நீங்க வெளியில இருக்கக்கூடிய ஒரு அறத்தை கொண்டு வராதீங்க. அந்த இதை நினைச்சுக்கிட்டுதான் அந்த குற்ற உணர்வு, திருமாவுக்கு அந்த குற்ற உணர்வு இருக்கிறதுக்கு காரணமே அதுதான்.
ஏதோ ஒரு அறம் அப்படின்ட்டு வெளியில இருக்க சொல்லக்கூடியது அந்த மதங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரியான அந்த அறங்களை பற்றிய கோட்பாடுகளை உள்வாங்கி வச்சுட்டு அதை கொண்டு வந்து அரசியலுக்கு புகுத்துறாப்ப அதுக்கு இதுக்கு அப்ளை பண்ணி அவர் குற்ற உணர்வா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. அரசியல் அறம் என்பது வேறு. ஆனா இந்த இந்த விஷயத்துல அறத்துக்கு அவரே வந்துட்டு இந்த திமுக அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்கணுங்கிற ஒரு முடிவு பண்ணதுக்கு அதை வந்து நியாயப்படுத்தி தான் அவர் பேசுறாரு. அரசியல் ரீதியா அந்த கட்சிகள் யோசிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது, ஏன்னா திராவிட கட்சிங்கிறது இல்லாம போயிரும் அப்படிங்கறதுல அவங்க அரசியல் கட்சியா அவங்க யோசிக்கிறதுல தவறு இல்லையா அப்படிங்கிற கருத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஓகே. அதான் அப்படி அந்த 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 மாதிரி சொல்றவரு ஏன் அவங்க 2 பேரும் சேர்ந்து இவரை ஒரு பொது வேட்பாளரா, புது வேட்பாளரா, புரட்சிகரமான ஒரு செயல்பாடா, திருமாவளவன் என்ற பட்டியல் இனத்தை சேர்ந்தவரை ஒருத்தரை 2 சீட்டு உள்ள எம்எல்ஏஸ் உள்ள ஒரு கட்சியை சேர்ந்தவரை முதல்வராக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதை ஏன் ஃபனி அப்படின்னு அவர் சொல்றாரு? அந்த விஷயத்த அப்படி எடுத்துக்கிறாரு. அதுதான் சொல்றேன். அவர்கிட்ட நிறைய இந்த பிராக்டிக்கல் அவருக்கு வந்து சித்தாந்த அளவுல தெளிவு இருக்குதுங்க இருப்பா. கொள்கை கோட்பாடு அளவுல தெளிவு இருக்கு. இந்த நடைமுறை இருக்குது பாத்தீங்களா, செயல்படுத்துறது. அந்த செயல்படுத்துறதுலதான் இந்த அரசியலையும் இந்த அறநெறி இயல் இருக்கு இல்லையா, இந்த மொராலிட்டி எத்திக்ஸ் அப்படின்றது, இந்த எத்திக்ஸ்ன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரிலேட்டிவ்ங்க. அந்த அரசியலுக்குன்ட்டு அதுக்குன்ட்டு ஒரு எத்திக்ஸ் இருக்குது. அந்த எத்திக்ஸ அவரு அது முழுசா அவர் உள் வாங்கல. அதுல அவருக்கு தயக்கம் இருக்கு, பயப்படுறாரு. அடுத்ததா வந்து இந்த தொடர்ந்து தாவேகா கட்சிக்கு இவங்களுடைய கூட்டணி ஆதரவு மேல ஒரு சந்தேகம் இருக்கிறதா இவங்களுமே சொல்றாங்க. அதாவது அந்த சந்தேகம் இருந்ததுனாலதான் அமைச்சரவையில வந்து பங்கேற்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வைக்கப்பட்டது அப்படிங்கறதுமே இவர் சொல்றாரு. இந்த கூட்டணி மேல இந்த திமுக கூட்டணியில இருந்து ஆதரவு அளிச்சுட்ட இவங்க மேல தாவேகாவுக்கு வந்து தொடர்ந்து சந்தேகங்கள் இருக்கிறதுனாலதான் இந்த 4 பேர் ராஜினாமா செஞ்சு இடைத்தேர்தல் 5 தொகுதிகள் வந்து இடைத்தேர்தல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறாங்களா? சூப்பரான பாயிண்ட். நீங்க ரொம்ப அழகா இந்த இந்த அரசியல் டைனாமிக்ஸ் புரிஞ்சு கேள்விகள் கேக்குறீங்க. நீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் அது எதுவும் படிச்சீங்களா? இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் அல்லது பொலிட்டிக்கல் சயின்ஸ், தி என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ், இந்த மோடி படிச்சது மாதிரியான படிப்பு எதுவும் படிச்சீங்களான்னு தெரியல. நான் கிண்டலா சொல்லலைங்க. ஆனா நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வியா இருக்கு. அதாவது தாவிகா அவங்க ஆரம்பத்துல இருந்து எப்ப அவங்களுக்கு மைனாரிட்டி ஆகி போயிடுச்சு, அதாவது ஆட்சி அமைப்பதற்கு போதுமான பெரும்பான்மை இல்லை அப்படின்னு நிலைமை வந்த உடனே அவங்களுடைய கவனம் எல்லாம் இன்றைக்கு வரைக்குமே இதை எப்படி ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்படுகின்ற பெரும்பான்மையாக மாற்றுவது அப்படின்றதுலதான் இருக்கு. அதனுடைய முதல் ஸ்டெப் தான் இந்த திமுகவில் கூட்டணியில் இருந்த அந்த கட்சிகளை இங்க கொண்டு வர்றது. ஏன்னா அவங்க கூட ஆதவ அர்ஜுனா தொடர்புல இருந்தது, அது அந்த லிங்கை பயன்படுத்திக்கிறாங்க. அடுத்து திமுக என்ன மாதிரியான டைனாமிக்ஸ் பிளே பண்ணும் அப்படின்றதும் ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரியும். ஏன்னா அவரு கூடவே இருந்து திமுக காரராகவே வேலை செஞ்சவர் அவரு, அதுவும் அவருக்கு தெரியும். இப்ப அதனால திமுக அணியில் இருக்கக்கூடியவங்களை இங்க கொண்டு வர்றது எளிதாக இருந்தது. இப்ப அதுக்கு வெளிப்படையாக இன்னொரு காரணத்தையும் சொல்லிக்க முடிஞ்சு, அதாவது கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பாஜக, அதை எதிர்த்து நம்ம நிக்கணும், அது கூட சமரசமே கிடையாது அப்படின்னும் அவங்க அந்த பக்கம் சவடால் அடிக்க முடியும் தாவேகா. அதையும் சொல்லிக்கலாம். அதே சமயத்துல ஆட்சியையும் உறுதியா கொண்டு வந்துட முடியும் அப்படின்ற அந்த ஒரே கல்ல 2 மாங்க அடிக்கிறது மாதிரி திமுக கூட்டணியில இருந்த ஆட்களை கொண்டு வந்தாங்க. இன்னொரு தியரி கூட இருக்கு. அதாவது திமுகவே இது மாதிரி ஜெயிக்க விடாம, ஆட்சிக்கு வர விடாம பண்றதுக்காகவே இந்த இன்றைக்கு தாவேகா அமைச்சரவையில பங்கெடுத்து இருக்கக்கூடிய கட்சிகள், அடுத்து தாவேகாவை ஆதரிக்கக்கூடிய அந்த இடதுசாரிகள், இவங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டணியா அமைக்கும் போது காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, ஐயுஎம்எல் இவங்க எல்லாரும் சேர்ந்து கூட இருந்த ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரியே இருந்து திமுக தோற்பதை உறுதி செய்தார்கள். தாவேகாவிற்கு ஆதரவா அப்படின்ற ஒரு தியரியும் கூட இருக்கு. ஓகே, வாட் எவர் இட் இஸ். இப்ப என்னன்னா அது தாவேகாவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த திமுகவில் இருக்கிறவங்களை கொண்டு வர்றது. இப்போ அது வந்து ஆட்சி அமைச்சாச்சு. ஆனா எப்ப பார்த்தாலுமே இந்த இடதுசாரிகள் வெளியில இருக்கிறது ஒரு ஆபத்து தான். அமைச்சரவையில அவங்க பங்கு பெறல.
அப்போ அதுல ஒரு 4 சீட்டு பிரச்சனையிலேயே இருக்கு. ஐயுஎம்எல் இப்போ சேர்ந்துட்டாங்க. ஆனா ஆட்சி தமிழ்நாட்டுல ஆட்சி சுமூகமாக நடக்கணும், சில நலத்திட்டங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு யாராக ஆட்சியில் இருந்தாலும் அவங்க மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசோடு இணக்கமாக செல்லணும். அந்த உறவு சுமூகமாக இருக்கணும். கொள்கை எதிரி, அந்த கோட்பாடு எதிரி அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு வேலைக்கு ஆகாது. அங்க சுமூகமா போகணும், இணக்கமா போகணும், பணிஞ்சு போகணும், மரியாதை கொடுத்து ஆகணும், விட்டு கொடுத்து ஆகணும். அந்த மாதிரி அப்படி ஒரு நிலைமை தான். அப்படி இல்லைன்னா நீங்க இங்க தமிழ்நாட்டுல எந்த திட்டத்தையுமே நிறைவேற்ற முடியாது. கெட்ட பேரு இன்னும் அதிகமான கெட்ட பேராகும், இன்னும் அதிகமான கெட்ட பேராகும், மோசமாகும், எதிர்ப்பாகும், எதிர்ப்பு அலையே கூட உருவாயிடும். நிலைமை அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. அந்த ட்ரெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ இதுக்கு அணை போடணும் அப்படின்னா தாவேகா என்ன பண்ணணும்? அதுக்கு இணக்கமா பாஜகவுக்கு இணக்கமாக தான் போய் ஆகணும். வேற வழியே கிடையாது. அப்படி இணக்கமா போகும்போது இப்போ இந்த மும்மொழி கொள்கை அதுல ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி இருக்கலாம். இல்ல இந்த நீட் விவகாரம் அதுக்கு ஏற்கனவே அவர் ஒரு பிட்டு போட்டாரு விஜய் முன்னாடியே. என்ன சொல்லிட்டாரு? இந்த நீட்டு டாக்டரா படிக்க மட்டும்தான் ஒரு படிப்பு கிடையாது, எவ்வளவோ துறைகள் இருக்கு, எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரு. இப்ப அதனால இந்த நீட்டை விட்டு கொடுக்கறதுல பெரிய சிக்கல் இருக்காது. ஓகே, அப்ப அந்த மாதிரி எல்லாம் போகும்போது இந்த இடதுசாரி அப்ப விவசாயிகளுடைய பிரச்சனைகள் இருக்கு நிச்சயமா. இந்த மேட்டூர் அணையில இருந்து தண்ணியை திறந்து விட முடியல, அந்த அந்த மாதிரியான விவசாயிகள் பிரச்சனை நிறையாகவே இருக்கு. இப்ப இந்த மாதிரி எல்லாம் வரும்போது இடதுசாரிகள் கண்டிப்பாக அவங்களுடைய சப்போர்ட்டை விளக்கலாம். அப்படி ஒரு சூழ்நிலை வரலாம். அது மாதிரி இந்த பட்டியல் இனத்தை சேர்ந்த மக்களுக்கு எதிரான சில திட்டங்கள் அப்படி இன்டர்பிரேட் பண்றது மாதிரி அப்படி ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா, அல்லது இந்த சனாதனம் அது இது அப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அப்படி அதாவது இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய அவங்களுடைய கொள்கைக்கு முரணாக இருக்கக்கூடிய திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய சூழல் வரும் அப்படின்னா, அப்போ விடுதலை சிறுத்தைகளும் கொஞ்சம் பின்வாங்கலாம். அமைச்சரவையில் இருந்தாலுமே இப்ப அதைத்தான் அவர் சொல்லி இருக்கிறார். இப்ப இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது எதுக்குடா கண்டினியூஸா ஒரு ரிஸ்க்ல இருக்கணும்? இப்ப காங்கிரஸுமே பாஜக கூட இவங்க அனுசரணையா போனாங்கன்னா ஒதுங்கத்தானே செய்வாங்க, அந்த சப்போர்ட்டை விட்ரா பண்ணத்தானே செய்வாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த அமைச்சரவையில இருக்கிற ஆட்கள் எல்லாம் அதிகாரத்தை ருசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படியே ரசிச்சு ருசிச்சு அப்படியே செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால அவ்வளவு லேசா வரமாட்டாங்க. இருந்தாலும் மேல் இடத்துல இருந்து ஒரு அழுத்தம் வரும்போது கண்டிப்பா அந்த சப்போர்ட்டை விட்ரா பண்ண வேண்டிய நிலை வந்துடலாம். இப்ப இதனால 107 சீட்டா தாவேகா கையில இப்ப இருக்கு. அது 118 ஆகணும். அந்த 118மே தாவேகா எம்எல்ஏஸா இருக்கணும். அதுக்கு என்ன வழி? அல்லது அது எல்லாருமே உறுதியா அமைச்சரவையில இருக்கணும். அந்த அமைச்சரவை இந்த பாஜக மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசுக்கு இணக்கமாக செல்லுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காத அல்லது அதற்கு உடன்படக்கூடிய கட்சிகள், தோழமை கட்சிகளாக இருக்கணும். அப்படி பார்த்தா யாரு இருக்கிறா? டக்குன்னு நீங்க இங்க இதை சொல்லிடலாம், பாட்டாளி மக்கள் கட்சி. அவங்க ஏற்கனவே நூல் விட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் அனுசரணையா அப்படி அட்ஜஸ்ட்மெண்டோட அப்படி போயிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வரலாம். ஆமா, இப்ப அந்த மாதிரி எல்லாம் சொல்றதுனால இப்ப அவங்க ஒரு 4 சீட்டு வந்துடும். அப்புறம் இப்ப இந்த இடைத்தேர்தல் ஒரு 4 இடம் பிளஸ் விஜய் விட்டு கொடுத்த இடம், அப்ப 5 தொகுதிகள் இப்ப இருக்கு. இப்ப 5 + 4 9 ஆயிடுச்சு. அப்புறம் இந்த அமமுகவுல இருந்து ஒருத்தர் 10 ஆயிடுச்சு. அப்போ இந்த 10ம் வந்ததுன்னா, அதாவது இந்த இடைத்தேர்தலில் எல்லா தொகுதியிலையும் அவங்க 5லயுமே அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம். ஜெயிச்சா 5 + 4 + 9 + 1 10. அப்போ 107 10 117. இன்னும் ஒரு சீட்டு தான் வேணும். அதுக்குதான் நம்ம வைகோ, புரட்சி புயல் வைகோ இருக்கிறாரு. அவங்க ஏற்கனவே பேசிட்டாங்க. நம்ம தான் பார்த்தோம். எப்படி அப்படியே கொஞ்சி குலாவி ஸ்லாகிச்சு அப்படியே பூரிப்பு அந்த வீட்டுக்கு விஜய் போயிருக்கும் போது நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த பூரிப்பு இப்ப வரைக்குமே தொடருது. அப்ப விஜயை பத்தி சொல்லும் போதெல்லாம் அப்படி ஒரு புலகாங்கிதான் அடைகிறாப்புல இந்த இவரு நம்ம வைகோ. அவர் பையன் பார்த்தா அதுக்கு மேல ஐயோ தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நடக்கும்னா, கூடிய விரைவிலேயே இந்த மதிமுகவில் இருந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 2 பேர் அவங்க ரிசைன் பண்ணுவாங்க. அப்போ அந்த 2 சீட்டுக்கும் அந்த 2 இடமும் காலி ஆயிடும்.
அந்த 2 இடத்துலயும் தாவேகா ஆட்கள் போட்டியிடுவாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, இன்னும் 107 117 பிளஸ் 2 119 ஆயிடும். அப்போ 119 எம்எல்ஏஸ் வந்துட்டாங்க அப்படின்னா மெஜாரிட்டி உறுதியாயிடும். அதுக்கப்புறம் யாரு இருந்தா என்ன, யாரு போனா என்னன்றது பிரச்சனை கிடையாது. இப்ப இவங்க எல்லாருமே அமைச்சரவையில சேர்ந்துக்கிருவாங்க. இருந்தாலும் இந்த வைகோ மாதிரி ஆள்லாம் போய் சேர்ந்தாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பிரச்சனை தான். இருந்தாலும் அதை வந்து டீல் பண்ணிக்கிற விதத்துல டீல் பண்ணிக்கிடுவாங்க, செட்டில் பண்ணிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ அதுதான் அவங்களுடைய திட்டமாக இருக்கு. இது 2வது கட்டம். முதல் கட்டம் திமுகவிலிருந்து எம்எல்ஏஸ் கொண்டு வந்தது. 2வது திமுகவிலிருந்து வந்தவங்க எல்லாரையுமே கழட்டி விட்டுட்டு புதிதாக பாஜகவோடு அனுசரணையாக செல்லக்கூடிய கூட்டணி கட்சிகளோடு ஒரு கூட்டணி அமைச்சரவையை அமைப்பது. முடிஞ்சிச்சுன்னா தனியாகவே அமைப்பது. அது அடுத்த கட்டமாக வரும். 3வது கட்டம். முழுமையாக கூட்டணியை கழட்டி விட்டுட்டு இந்த கட்சிகள், ஏன்னா வைகோ பத்தி சொன்ன பாத்தீங்களா, அவர் எப்ப இருந்தாலுமே காலில் குத்துன முள்ளுதான், பெயின் இன் தி ஆஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான இதுதான் அவர் கூட இருக்கிறது. இப்போ அது 3வது கட்டமா தாவேகா அதையும் செய்வாங்க கண்டிப்பா. அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னும் சில பேரை ரிசைன் பண்ண வைக்கணும். அது நடக்கும். அந்த அடுத்த கட்டமா ரிசைன் பண்ணிட்டு போகக்கூடியவங்க, அதாவது தாவேகாவினுடைய 3வது கட்ட திட்டம் இருக்கு இல்லையா, செயல் திட்டம், அந்த திட்டத்துக்கு பலியாக போறதுல திமுகவில் இப்போ எம்எல்ஏயாக இருக்கக்கூடிய ஆட்கள் கூட இருக்கலாம். சொல்ல முடியாது. காலம்தான் அதுக்கு பதில் சொல்லும். இந்த மாதிரிதான் இருக்குப்பா. இதுதான் அரசியல் நிலவரமா இருக்கு. இதுலதான் திரும்ப அவரு சொன்னது, இது மாதிரி நாங்க கூட்டணியில இருந்து அமைச்சரவையில இருந்தாலும் விளைவிக்கிறோம் அப்படின்னு சொன்னது. இந்த பாயிண்ட்லயும் நம்ம பார்க்கணும், இந்த கோணத்திலையும் பார்க்கணும். அதாவது ஒருவேளை விஜய் இவங்களை கலட்டி விடுறது மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடியே அதை ப்ரீஎம்ப்ட் பண்ணிட்டு, நாங்க அவர் கலட்டி விட்டதுனால இல்ல, நாங்க கொள்கை அடிப்படையில நாங்க வெளியில வந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பாத்தீங்களா. அதுக்காக இப்பவே விட்டு போட்டு வைக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, அதுவும் கூட உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது எல்லாமே அவங்க மனசு திறந்து பேசினா தான். ஆனா இந்த மாதிரி ஒரு கோணம் இருக்குதுன்றதை மறுக்க முடியாது. அது என்ன அப்படின்னா, பார்கெயின் பண்றது. இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது இல்ல, இந்த இடைத்தேர்தல்ல இவங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு சீட்டு கொடுத்து, அந்த ஒரு சீட்டுல அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு சீட்டு கொடுத்து, அதுல விசிக தலைவர் திருமாவை நிறுத்துறது, அவர் போட்டியிட்டு அவர் சட்டமன்றத்திற்கு தேர்வாகி போறது. சட்டமன்றத்துக்கு தேர்வாகி போய் இப்போ முதல்ல, அதாவது ஆட்சி அமைக்கும் போது விஜய் கொஞ்சம் யோசித்திருக்கலாம் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கு. ஏன்னா திருமாவுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தா காங்கிரஸ்ல இருந்து கண்டிப்பா கேட்பாங்க, துணை முதலமைச்சர் கொடுன்னு கேட்பாங்க. அப்புறம் வர்றவங்க எல்லாம் எனக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடு அப்படின்னு கேட்டுருவாங்க. அந்த கூட்டணியில வந்து சேர்ற ஆட்கள் பூரா அதை ஒரு கண்டிஷனா போடுவாங்க. அதனால ஒரு சாதுரியமா அதை வந்து ஆரம்பத்துல அதை தவிர்த்துட்டாப்ல. இப்போ வந்து ஒரு செட்டில் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துருச்சு, யாரை எப்படி வழிக்கு கொண்டு வர்றதுன்றது தெரியும். ஏன்னா எவ்ரிபடி ஹேஸ் அ காஸ்ட், ஒவ்வொருத்தருக்குமே ஒரு விலை இருக்குது. அந்த விலைய அது வந்து காஸ்ட்லியா இருக்கலாம், எல்லாமே பணம் சோஃபா அப்படின்றது மட்டும் இல்லைங்க, மற்ற விலைகளும் இருக்கு. அந்த மாதிரி ஒருத்தருக்கு என்ன விலையோ அந்த விலையை கொடுத்தா அவங்கள வந்து வழிக்கு கொண்டு வர முடியும்ன்றது இப்போ தாவிகாவிற்கு தெரியும். அப்படின்றதுனால இப்போ திருமாவ துணை முதலமைச்சர் ஆக்குறதுல அவங்களுக்கு பெரிய சங்கடங்கள் இருக்காது. அதனால விஜயினுடைய பவரை அதை அண்டர்மைன் பண்றது மாதிரி, அது குறைக்கிறது மாதிரி இருக்காது. என்ன இதுல ஒரு தடைய என்ன இருக்கலாம்னா, அந்த ஆதவ் அர்ஜுனா அவருக்கு மேல திரும்ப போய் உட்கார்றத ஆதவ் அர்ஜுனா எப்படி எடுத்துப்பாரு? ஏன்னா புரோட்டோகால் படி அப்படி வந்துடும் இல்லையா, முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அப்புறம் தான் மற்ற அமைச்சர்கள் வரணும். இன்னைக்கு தாவேகாவினுடைய அரசியலை நடத்தக்கூடியவர் இவர் தான் இருக்கிறாரு. எல்லாமே இந்த மீம்ஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது அவரு முதலமைச்சரா இருக்கிறாரு, நம்ம விஜய். ஆனா ஆக்டிங், உண்மையிலேயே ஆக்டிங் செயல்படக்கூடிய முதலமைச்சரா இருக்கிறது இவர் தான். அவர் வந்து நடிக்கிறதுல ஆக்டிங்ல முதலமைச்சரா இருக்கிறாரு, இவர் வந்து செயல்ல ஆக்டிங்ல முதலமைச்சரா இருக்கிறாரு. ஆமா, அப்படி அந்த இது இருக்கு இல்லையா, அப்படி இருக்கக்கூடியவர் அந்த ஆதவ் அர்ஜுனா. அவருக்கு மட்டும் கொஞ்சம் நெருடலாக இருக்கலாம். ஆனா எப்படியும் திருமாவளவனுடைய தலைமையை ஏற்று அவரை தலைவர் அப்படின்னு சொன்னவர் தானே.
அந்த கட்சியில இருக்கும்போது. அதனால பெரிய அளவுல இதா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். திருமாவ துணை முதலமைச்சரா ஏத்துக்கிறது. இப்போ அதற்கு ஒரு பிட்டு போடுறது மாதிரி கூட இதை எடுத்துக்கலாம். ஏன்னா இது எல்லாத்தையுமே திரும்ப உடனே டிஃபென்சிவ் இடைத்தேர்தல நின்று துணை முதலமைச்சர் ஆவார். அவர் தான் எனக்கு பதவி ஆசை இல்ல அப்படிங்கிறாரு. அதே மாதிரி தொடர்ந்து வந்து சினிமாங்கிறதுனால பணத்துக்காக விலை போயிறாரு அப்படின்னு சொல்லி ஈஸியா விமர்சனம் பண்ணிட்டு போயிடுறீங்க. அதான் இந்த பார்கெயின் பண்றீங்க அப்படின்னு சொன்னதுனால சொல்றேன். அது ஈஸியா வந்து திரும்ப விமர்சனம் பண்ணிடுறீங்க அப்படிங்கிறதையும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இல்லங்க. அதுதான் இவர் வந்து இந்த அரசியல்ல வெளியில இருந்து ஏதோ ஒரு அறவியலை கொண்டு வந்து இங்க பூத்திக்கிட்டு இருக்கிறாரு. வெளியில இருந்து வரக்கூடிய ஒரு எத்திக்ஸ். அரசியல் எத்திக்ஸ் வேற. இந்த அரசியல் எத்திக்ஸ அவரு அதுக்குள்ள அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அதுக்குள்ள வரணும். சாணக்கியன் என்ன அவர் வந்து மாக்கியவல்லிய படிச்சிருப்பாரு, சாணக்கியனை படிச்சிருப்பாரு. இது எல்லாமே தெரியும் திருமாவுக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு திரும்பவும் எதுக்கு இவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு உணர்வு நிலையை தொடர்ந்து வெளிப்படுத்துறாரு அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்க முடியல. ஒரு அவரு அவரு அதாவது இப்படி இந்த அரசியலுடைய அறநெறி வேற அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த அந்த அதை நம்ம சொல்றோம். அப்படி தெரிஞ்சா அவர் சொல்லக்கூடியதெல்லாம் இப்ப என்ன திரும்ப குத்தம் சொல்றாங்க. இதுல குற்றம் சொல்லாத குறை சொல்லாத ஆள் யாரு இருக்கிறா சொல்லுங்க பாப்போம். அரசியல்ல இன்னைக்கு தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க, அரசியல்வாதியா இருக்கக்கூடியவங்க யார வேணாலும் எடுத்துக்கோங்க. யார் மேல குத்தம் சொல்லல, யார் மேல குறை சொல்லல, யார் மேல அந்த பணம் சம்பந்தமான அக்யூசேஷன்ஸ் இல்ல, எல்லார் மேலயுமே அந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு. உடனே பெரிய வந்து தாவிகாக்கு ஆதரவு கொடுத்துச்சு. காங்கிரஸ் பெரும்பாலும் விமர்சனம் பண்றது கிடையாது. ஆனா நாங்க லேட்டா தான் அந்த முடிவுங்கிறதே எடுத்தோம். ஆனா எங்களை வந்து விமர்சனம் பண்றாங்க. பணம் வாங்கிட்டாங்க, 300 கோடி ஆதரவு வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி விமர்சனங்களை வந்து தலித் அப்படிங்கிறதுனால எங்க மேல கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் அவர் வைக்கிறாரு. இல்ல. அதுதான் இந்த குற்ற உணர்வுல இருந்து, இயலாமை உணர்வுல இருந்து, விக்டிம் ஸ்டேட்டஸ்ல இருந்து வெளியில வரணும். இவர் அக்ரெசிவா ஆக்டிவா ரோல் பிளே பண்ணணும் அப்படின்றத நம்ம அதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இவ்வளவு நேரம் சொன்னது அதுதான். பணம் வாங்கணும் அப்படின்னா ஆமாங்க, பணம் இல்லாம எப்படிங்க அரசியல் நடத்த முடியும்? ஏன் இதுக்கு முந்தின தேர்தல்ல கம்யூனிஸ்டுகளுக்கு திமுகவுல இருந்து தேர்தல் நிதியா சில கோடிகள் கொடுக்கலையா? அது வெளிப்படையாகவே அவங்க வெளியில பொதுத்தளத்துக்கு வரலையா? பணம் வாங்கினா என்னவா? பணம் வாங்கணும். சோ வாட்? இல்ல என்ன இதுல என்னத்த தப்பு நீங்க சொல்றீங்க? எப்படி அரசியல்ல இது எப்படி தப்பாகும்? பணம் வாங்காம கட்சியை யார் அப்படிங்கறத யார் ஒத்துக்கிறா? எந்த கட்சியுமே ஒத்துக்கிறது இல்ல. நாங்க பணம் வாங்கணும் அப்படிங்கிறது. இல்லங்க, நீங்க ஒத்துக்கவே தேவையில்லை. ஆனா மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு எப்படி இவ்வளவு சொத்துகள் வருது அப்படின்றது கண் முன்னாடியே தெரியுது இல்லைங்க. நீங்க வாங்கி போடுற சொத்து எப்படி வந்துச்சு அப்படின்றது நாங்கெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. நீங்க எந்த நிலையில தேர்தல்ல நிற்கும் போது எந்த நிலையில இருந்துச்சு உங்க வீடு? இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் வீடுகள் இருக்கு, எத்தனை வீடு அதுல பெரிய வீடு இருக்கு, எத்தனை வீடு சின்ன வீடு இருக்கு, இப்படி எத்தனை வீடு அபார்ட்மெண்ட்ல இருக்கு அப்படின்றது எல்லாமே எல்லாருக்குமே தெரியுங்க. நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம்ங்க. அதனால இதுல எல்லாம் நீங்க வந்து மறைக்க முடியாது, மறுக்க முடியாது. சரி, அது இருக்கட்டும். நம்ம ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் இந்த பாயிண்ட் சொன்னேன். அது அவங்க பணம் வாங்கினாங்க வாங்கலன்றது இல்ல. ஆனா இந்த குற்றச்சாட்டுகள் வரும்போது அது குற்றச்சாட்டுகள் தான், உண்மை இல்ல, வதந்திய அடிப்படையா வச்சுதான் சொல்றாங்க அப்படின்னா அதுல மன வருத்தம் அடைகிறதுக்கு என்ன இருக்குதுன்றதுதான் கேள்வி. இதுல உடனே எப்படி ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதுனாலதான் சொல்றாங்க அப்படின்னு இல்ல, எல்லாத்தையும் பத்தி தான் சொல்றாங்க. இப்ப காங்கிரஸ்காரங்களை பத்தி மட்டும் எதுவுமே சொல்லாம இருக்கிறாங்களா என்ன? எல்லார பற்றியும் விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஆனா இந்த விமர்சனங்களால அப்படியே நம்ம அமுங்கி உடைஞ்சு போயிடக்கூடாது, நொறுங்கி போயிடக்கூடாது. இதை வந்து நொறுக்கணும் அப்படின்றதுக்காகவே தான் இந்த மாதிரியான விமர்சனங்கள் வருது. அப்படிங்கும் போது நீங்க எதிர்த்து தானங்க நிக்கணும். எதுக்கு நம்ம நொறுங்குறதுக்கு இடம் கொடுக்கணும்? இந்த விமர்சனங்களால நொறுங்குறோம் அப்படின்னா அதான் அந்த தலித்ன்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தமே அதுதான். அப்படி திரும்ப 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 அதை ரீஇன்போர்ஸ் பண்றதுக்கு நாமளே ஏன் இடம் கொடுக்கணும்? இவ்வளவு விழிப்புணர்வு அடைஞ்ச பிற்பாடு, இவ்வளவு உடம்புல தெம்பு வந்த பிற்பாடு, அதுதான் நம்முடைய இதா இருக்கு. திரும்ப இந்த இந்த உணர்வு நிலையிலிருந்து வெளியில வந்தா தான் அவரு முழுமையான அதிகார அரசியலை பண்ண முடியும். அவர் பண்ணணும். அவர் இந்த தேர்தலில் நிக்கணும், இடைத்தேர்தலில் நிக்கணும். அவர் வந்து எம்எல்ஏ ஆகணும், சட்டமன்றத்துக்குள்ள போகணும், அவர் வந்து துணை முதலமைச்சர் ஆகணும்.
துணை முதலமைச்சர் ஆகிறது. அப்ப வாய்ப்புகள் கிடைச்சா முதலமைச்சராகவே ஆகணும். இப்ப இல்லாட்டினாலும் எப்பாவது ஒரு ஒரு டைம். அதற்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மனசார வாழ்த்துவோம்.